வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீபாவளிக்காக ஸ்பெஷலாக முறுக்குக்குன்னு தனியாக மாவு அரைக்காமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான பாசிப்பருப்பு முள்ளு முறுக்கு ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த முறுக்கை நான் உடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் முறுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு முறுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் பாசிப்பருப்பு மாவு. பாசிப்பருப்பை வெறும் வாணலியில் லைட்டாக வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை பொடி, 1 ஸ்பூன் வெண்ணெய், 1/4 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, பொரிக்க எண்ணெய் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாவெல்லாம் சலிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் பாசிப்பருப்பு மாவு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இது மூணையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். நம்ம பண்ணுற ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு எதுக்காக இருந்தாலும் மாவு இந்த மாதிரி சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மாவில் தூசியோ இல்லை இந்த மாதிரி திப்பியோ இருக்கும், அதனால் சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1/4 ஸ்பூன் கருப்பு எள்ளு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாவோட 1 ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தீங்கன்னா லைட்டாக ஹீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம நார்மலாக முறுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். வெண்ணெய்க்கு பதிலாக இதில் நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இந்த மாவோட ஜீரகம், ஓமம், மிளகாய் பொடி இந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். முறுக்கு மாவோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம முறுக்கு புளியறதுக்கு இந்த மாதிரி 3 கண் உள்ள ஸ்டார் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் இடியாப்பத்தட்டு யூஸ் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி இடியாப்பத்தட்டு இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பிளேட்டுங்களில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து முறுக்கு குழாயில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் முறுக்கு நமக்கு ஒட்டாமல் வரும். இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தட்டுலையும் எண்ணெயை அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போவே நம்ம முறுக்கை புழிஞ்சு வைக்கக்கூடாது, ஏன்னா எண்ணெய் காயறங்குள்ளேயும் காற்றுல முறுக்கு உணர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முறுக்கை எண்ணெயில் போடுறப்ப கலண்டு போயிடும். அதனால ஃபஸ்ட்டு கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சூடாகிற நேரத்தில் நம்ம முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து முறுக்கு குழாயில் போட்டு முள்ளு முறுக்கு புழிஞ்சிடலாம். இந்த முறுக்கை அதிக குவான்டிட்டியில் பண்ணணும்னா 1 கிலோ பச்சரிசிக்கு 1/4 கிலோ பாசிப்பருப்பை வறுத்து சேர்த்துக்கணும். 100 கிராம் பொட்டுக்கடலை, இது மூணையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஓரங்களை இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் எண்ணெயில் போடுறப்ப நமக்கு முறுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முறுக்கு மாவை சின்னதாக உருட்டி போட்டோன்னா உடனே மேலே எலும்பி வரணும். இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம ஒவ்வொரு முறுக்கா பொறுமையாக எண்ணெயில் சேர்த்துடலாம். இந்த முறுக்கு வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 2 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ பாருங்க, முறுக்கு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இதை மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம். இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதனால கரண்டி வச்சு திருப்பாமல் இந்த மாதிரி ஊசி வச்சு திருப்பினோன்னா நமக்கு உடையாமல் வரும். இப்போ பாருங்க, முறுக்கு நல்லா வெந்துருச்சு. அந்த பப்பிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான பாசிப்பருப்பு முள்ளு முறுக்கு தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த பாசிப்பருப்பு முள்ளு முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.